என்னாச்சுங்க? நீங்க எதுக்காக என்னைய அப்படி பாக்குறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஊர்லயே தான் நம்மளோட கடைசி நாள். அதனால இதை மறக்க முடியாதனால மாத்தின என்ன யோசிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஏய், என்னாச்சு? என்ன உங்க நெத்தி இப்படி வேர்க்குது? ஒரு நிமிஷம். அது வெயில் அதிகமா இருக்குல்ல, ஆமா, அதனால. வெயில் அதிகம் தான். கரெக்ட் தான் சந்தியா. என்னாச்சு சந்தியா? என்னை விட்டு என் விலகி போறீங்க? இல்லையே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. அப்படியா? நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சுங்க? நீங்க என்னை ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னங்க, நீங்க நீங்க ரொம்ப நீங்க நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எவ்வளவு வினோதமா இருக்குல்ல சந்தியா. நம்ம கூட உள்ளவங்க இந்த மாதிரி நடந்துக்கும் போது வித்தியாசம் தெரியுதுல்ல. ஒரு வெளியாள் மாதிரி நடந்துக்கிட்டா, முன்ன பின்ன தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டா, ஏதாவது மறைக்க முயற்சி பண்ணா, இல்லாததை இருக்கிற மாதிரி காட்ட முயற்சி பண்ணா எப்படி இருக்கும்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? என்ன? நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு அந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? நீங்க என்ன நினைச்சீங்க? இவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சா எனக்கு தெரியாம போயிடும்னா? என்கிட்ட போய் சொல்லிட்டீங்கல்ல. என் அம்மாவுக்கு கிட்னியை தந்த, எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தினது வேற யாரும் இல்லை, நீங்க தான். நீங்க என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்க. சொல்லுங்க சந்தியா, எதுக்கு உண்மையை மறைச்சிங்க? என்ன நீங்க என்ன சொல்றீங்க? போதும் போதும், நிறுத்துக்க சந்தியா. ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு முயற்சி பண்ணுவீங்க? எனக்கு எல்லாமே தெரியும் சந்தியா. எனக்கு எல்லாம் உண்மையா தெரிஞ்சு போச்சு. அம்மாவுக்கு கிட்னியை கொடுத்தது நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உங்க பேக்ல இருந்த மருந்தை நான் பார்த்துட்டேன் சந்தியா. எங்க அம்மா சாப்பிடுற அதே மருந்து, எங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் கொடுத்த அதே மருந்து, இப்ப அதே மருந்து தான் நீங்களும் சாப்பிடுறீங்க.
ஏன் இப்படிலாம் பண்ணீங்க சந்தியா? இந்த உண்மையை மறைக்க நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? ஏன் சந்தியா உங்களோட வலியை, நீங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை நான் எதுவுமே தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். உங்களை நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன் சந்தியா. நீங்க பாட்டுக்கு தனியா உங்க வலியோட, உங்க கஷ்டத்தோட போராடிட்டு இருந்தீங்க. ஒரு வாட்டி என்னை பத்தி யோசிச்சிருக்கலாமே சந்தியா? நீங்க எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நீங்க அனுபவிச்ச வலியை கேள்விப்பட்ட உடனே என்னால இத்தனை நாள் எந்த உண்மையும் தெரியாம ஒரு நாள் அட்வென்ச்சர் ரைட், ஒரு நாள் இங்க, ஒரு நாள் அங்க, நீ ஒரு துளி கூட யோசிக்கல சந்தியா. இதை பத்தி எனக்கு தெரியும் போது எனக்கு எப்படி இருக்கும்னு நீங்க யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு என்னை பத்தி யோசிச்சா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு சந்தியா. நான் போய் உங்க அன்பை போய் அம்மா மேல உங்களுக்கு இருந்த பக்தியை நான் மதிக்கல. நான் ஒத்துக்கிறேன் சந்தியா. ஒரு சொந்த பொண்ணு கூட செய்யறதுக்கு யோசிக்கிற விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. நீங்க என் அப்பாவுக்கு, என் அம்மாவுக்கு, என் குடும்பத்துக்கு எப்ப முக்கியமான உதவி தேவைப்பட்டதோ அந்த நேரத்தில் உதவி பண்ணிருக்கீங்க சந்தியா. ஆனா நான் முட்டாள்தனமா நீங்க ஸ்காட்லாந்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன். உங்க வேலையை பாக்குறீங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மை அது இல்ல. இவ்வளவு விஷயம் பண்ணது மட்டும் இல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லி அது மட்டும் இல்ல சந்தியா. எந்த குடும்பம் உங்களை வீட்டை விட்டு விரட்டிச்சோ அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணிருக்கீங்க. ஏன் சந்தியா? ஏன் இது எல்லாத்தையும் மறைச்சிங்க? எனக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சீங்களா? அப்போ நமக்குள்ள உறவு அவ்வளவுதானா? ஏன் சந்தியா? இல்லங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. என்னோட கடமையை தாங்க நான் செஞ்சிருக்கேன். பாத்தீங்களா, இப்ப நம்மளோட அம்மா நம்ம கூட தாங்க இருக்காங்க, நம்ம எல்லாரோட இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா, எல்லாரும் அவங்களை எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறாங்கல்ல. அப்ப நீங்க என்ன சந்தியா? உங்களுக்கும் அதே வலி தானே? அம்மாவை பாத்துக்கிறதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். ஆனா உங்களை பாத்துக்க வேண்டிய நேரத்துல உங்களை பத்தி யோசிக்கவே முடியாத அளவுக்கு எங்க கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டீங்களே. நீங்க எப்படி அந்த வலிய தனியா பொறுத்துட்டு இருக்கீங்க? இல்லங்க, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னால உங்களை எப்படி பார்க்க முடியாது. அப்படின்னா என்னால மட்டும் அது முடியும்னு நினைச்சீங்களா சந்தியா? எவ்வளவு பெரிய ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த நேரத்துல உங்க பக்கத்துல இருந்திருக்கணும், உங்க கஷ்டத்துல பங்கெடுத்திருக்கணும் சந்தியா. ஆனா எனக்கு தான் அதை பத்தி எதுவுமே தெரியல சந்தியா. உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல நீங்க. அப்ப நான் அது கூட லாய்க்கலாதவனா சந்தியா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. எனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் பழகிடுச்சுங்க. இதொன்னும் பெரிய கஷ்டமா எனக்கு தெரியல. இல்ல சந்தியா, நீங்க சொல்றதெல்லாம் உங்க ஆபீஸ்ல வேணா இருக்கலாம். ஆனா நீங்க என் மனைவி. இன்னைக்குதான் எனக்கு உங்க அண்ணனோட கோவம் என்னன்னு நல்லா புரியுது சந்தியா. அவர் உண்மையிலேயே எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. தங்கச்சி நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு அண்ணனும் ஆசைப்படுவான். நீங்க வாழ்க்கையில முன்னேறி அம்மா அப்பாவோட கனவை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நீங்க எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்த உங்களோட கிட்னியவே தானம் பண்ணிருக்கீங்களே சந்தியா. உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசா, இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்களே. நான் எந்த தியாகமும் செய்யலங்க. சரி, நீங்களே சொல்லுங்க, ஒருவேளை உங்க கிட்னி அத்தையோட மேட்ச் ஆயிருந்தா நீங்க ஒதுங்கி போயிருப்பீங்களா? இல்லல்ல, நீங்க மட்டும்தான் அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியும்னு நினைச்சீங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்ல, மருமகளாலையும் காப்பாற்ற முடியும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? சரியா சொன்னீங்க சந்தியா. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. நீங்க இந்த நாட்டோட ஐபிஎஸ் ஆபீசருங்கிறத மறக்கிறீங்க. நீங்க என்ன விட ரொம்ப புத்திசாலி.
படிச்சவங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரு கிட்னியை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட பரபரப்பான வாழ்க்கையில என்ன ஆகும், உங்க வேலை என்ன ஆகும், அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லையா? என்னை விட வேற யாருக்கு நல்லா தெரியும் சத்யா, நீங்க இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஐபிஎஸ் ஆபீசர் ஆகிறது உங்களுடைய கனவு. கடுமையான கஷ்டத்துக்கு அப்புறம் தான் அதை நிறைவேறிச்சு. அதோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கனவு உங்களுக்கு முக்கியமே இல்லையா? அதை நீங்க தாங்க நிறைவேத்துனீங்க. நீங்க இல்லாம நான் கண்டிப்பா ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிருக்க முடியாதுங்க. சரி, இனிமே என்னால கடுமையா உழைக்க முடியாது. அதனால என்ன, ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்கலாம்ல. என்னால கையில ஆயுதத்தை தான் எடுக்க முடியாது, பேனாவை எடுக்க முடியாதா என்ன? இங்க பாருங்க, இன்னைக்கும் என்னோட மூளை அதே ஸ்பீட்ல தான் வேலை பார்க்குது. நீங்க நீங்க என்னை பத்தி கவலைப்படவே தேவையில்ல. நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? இந்த விஷயம் மத்தவங்க தெரிஞ்சா அவங்க நிலைமை என்ன மாதிரி தான் இருக்கும் சந்தியா. இல்லைங்க, யாருக்கும் எதுவுமே தெரிய வேண்டாம். எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது எப்படி தெரியாம இருக்கும்? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எப்படி? இல்லைங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க எதுவும் சொல்லாம இருந்தாலே போதும். நீங்க இதை யார்கிட்டயுமே சொல்லவே கூடாது. நான் முயற்சி பண்றேன் சந்தியா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இது வரைக்கும் நான் உறவுகளை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். உறவுகளோட மதிப்பை பத்தி எனக்கு தெரியும் சந்தியா. ஆனா ஒரு உறவுல சுயநலம் இல்லாம எப்படி இருக்கிறதுன்னு நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கத்துக்கிட்டேன். என்னங்க, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேங்க. இனிமேல என்னோட குடும்பத்துக்கு என்ன தேவைப்பட்டாலும் சரி, நான் இதே மாதிரி தான் செய்வேன். என்னதான் நான் உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சந்தியா. ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்லா நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா, சோளக்காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்ல, கைய விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்ல, கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, பொண்ணுக்குள்ள ஒண்ண வந்து சேரு, கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, பொண்ணுக்குள்ள ஒண்ண வந்து சேரு. வாடகைக்கு காதல் வாங்கி வாழவில்லை யாரும், என்ன மட்டும் வாழ சொல்லாதே, உடம்புக்குள்ள உசுர விட்டு போக சொல்ல நீதான், உன்னை விட்டு போக சொல்லாதே, காணுகின்ற காட்சி எல்லாம் உந்தன் பூமுகம், அது எந்த ஞாபகம், கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, பொண்ணுக்குள்ள ஒண்ணா வந்து சேரு, கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு. அம்மா, மீனாட்சி அண்ணி ஃபோன் பண்றாங்க. மீனாட்சியா? ஏதாவது பிரச்சனையோ என்னமோ? சொல்லு. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு. இன்னைக்கு நீங்க வரீங்கல்ல அத்தை? ஆ, இன்னைக்கு தான் வரேன். என் வீட்டை பார்க்க வந்துருவேன். பார்த்து என் வீட்டை எப்படி விட்டுட்டு வந்தேனோ அதே மாதிரியே இருக்கணும். அத்தை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் அதுக்காக என்னோட உயிரையே கொடுப்பேன் அத்தை. ஆனா நீங்க போகும்போது வீடு எப்படி இருந்தது அப்படி கிடைக்காது. ஏன் அப்படி என்ன பண்ணி வச்சிருக்க? சொல்லி தொலை. அத்தை, மெல்லமா அத்தை, என்ன பயமுறுத்தாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அத்தை, நீங்க வீட்டை விட்டுட்டு போனதை விட இப்ப வீடு இன்னும் அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன்.
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தான், நான் நம்ம வீட்டு ஜன்னல நல்லா தேய்ச்சி தேய்ச்சி தொடச்சு வச்சிருக்கேன். இப்ப வீசுற காத்து கூட நல்ல சுத்தமான காத்தா வருது. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு சுத்தமான காத்து வரணும்ல, அதுக்காக தான். அது மட்டும் இல்லாம நம்மளோட பூஜை ரூம் இருக்குல்ல, அது கூட பளபளன்னு வச்சிருக்கேன் அத்தை. அந்த கடவுள் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அட கோவில் என்னப்பா கோவில், இந்த வீடே கோவில் மாதிரி இருக்குன்னு இங்கே இருந்துருவாரு. அதோட பாடியை கூட நல்லா தேய்ச்சி கழுவி இருக்கேன் அத்தை. அந்த சுத்தத்தை பார்த்த காக்கா குருவி கூட இனிமே இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேன்னுட்டாங்க தெரியுமா. அப்புறம் சரி அத்தை, நான் உங்களுக்கு எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு சொல்லிடுறேன். இங்க பாருங்க அத்தை, நான் மாவரைக்கு போயிருந்தேனா அத்தை, அப்ப எனக்கு உங்களோட ஞாபகம் வந்துருச்சு. அதுக்காக தான் நான் உங்களுக்கும் சேர்த்து மாவு அரைச்சு வைக்கலாமேன்னு கேட்டேன். நீங்க நம்புனா நம்புங்க, இல்லைன்னா போங்க. நீங்க எனக்கு எப்பவும் அம்மா தான். நான் மாவு அரைச்சு வைக்கவா அத்தை? வேண்டாம்மா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு நிமிஷம் அத்தை, அவரு வந்திருக்காரு, இருங்க. என்னங்க? ஐயோ, நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? உங்களுக்காக நான் இனிப்பு செஞ்சு வச்சிருக்கேன், காரம் செஞ்சு வச்சிருக்கேன், குட்டி பாவுக்கு உப்புமா கூட செஞ்சு வச்சிருக்கேன். அதுல பட்டாணி கேரட் எல்லாம் கூட போட்டிருக்கேன். அதோட சூடா நல்ல ஏலக்காய் டீ கூட போட்டு வச்சிருக்கேன். இருங்க கொண்டு வரேன். ஐயோ, கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன், இருங்க. சோட்டு இங்க வா. ஹலோ அத்தை. சொல்லு. அவரு கிளம்பி போயிட்டார் அத்தை. அத்தை, நான் என்ன கேட்க வந்தேன்னா, நீங்க வெளியூர்ல இருந்து வந்த உடனே நேரா சமையல் கட்டுக்குள்ள போறது எனக்கு என்னவோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அத்தை. அதனால இன்னைக்கு நீங்க எங்க வீட்லயே சாப்பிடுங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் என் வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன். என் மருமக சந்தியா இருக்கா, அவ பாத்துக்குவா. ஆமால, நான் மறந்தே போயிட்டேன் அத்தை. சந்தியாக்கா தான் இருக்காங்களே, அவங்க தான் உங்களோட செல்ல மருமகல்ல. அந்த போலீஸ்கார அம்மாவுக்கு 15 நாள் லீவ் வேற கிடைச்சிருக்கு. போதா குறைக்கு குழந்தைங்க வேற இல்ல அவங்களுக்கு. ஆமா ஆமா, குழந்தை இல்லாம இருக்கிறதோ நல்ல விஷயம்தான். என்ன பண்றது, நான் புள்ள குட்டிக்காரி ஆயிட்டேன். என்ன குட்டிமா? வர இருடா குட்டி. அத்தை, குட்டிமா அடம் பிடிக்கிறேன். நான் தான் அவளுக்கு உப்புமா ஊட்டணுமா, நான் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு வர அத்தை. நீங்க வந்த உடனே மிச்ச கதையை நாம பேசிக்கலாம். சரிங்க அத்தை, நான் போனை வச்சுட்டுமா? அந்த போலீஸ்கார அம்மாவுக்கு 15 நாள் லீவ் கிடைச்சிருக்கு. பத்தாத குறைக்கு குழந்தைங்க வர இல்ல. குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் எல்லாம் தெரியும். இவங்களுக்கு எங்க இருந்து தெரிய போகுது? என்னங்க, எனக்கு எதுவும் அல்ல. இதோட 18 வாட்டி இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்க. அப்படியா? 18 முறை இல்ல, 18,000 வாட்டி கூட சொல்லுவேன். நீங்க அதில் பாக்குறீங்க, வாங்க. சூர்யா, சரோஜா, வா வா வா, ஏறு ஏறு, வா வா வா. வாங்க. ஏன் சந்தியா, நீ ஒரு வாரம் வீட்ல தானே இருப்ப? ஏதாவது வேலை இருக்காத? ஆமாம்மா, இருக்கு. அதனால தான் கேட்குறேன். மீனாட்சியோட சீமந்த விசேஷத்துல அவ பூவை தூக்கி போட்டா இல்ல, அப்ப அது ஓ மேல தானே விழுந்தது. அத கோவில்ல செலுத்தணும். சரிங்க அத்தை, நான் அதை செலுத்திடுறேன். மீனாட்சிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சடங்கு செய்ய முடியாது. ஆமாம்மா, பாருங்க, மீனாட்சிக்கு இந்த குழந்தை பிறந்த உடனே வீடே கலகலன்னு ஆயிடுமா. நானும் 3வது முறையை பெரியப்பாயிடுவேன். என் பிறந்த வீடு புகுந்த வீடு 2 இடத்துலயுமே விருந்தாளிங்க வர போறாங்க. ஒரே நேரத்துல பெரியம்மா அத்தையாக போறேன். இவங்க 2 பேருக்குமே மறைமுகமா சொன்னாலாம் புரியாது, நேரடியா தான் சொல்லணும். நீங்க அவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டு இப்படியே இருந்தா எப்படி? உங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? சூர்யா, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீ எப்ப அப்பாவாக போற?
என்னம்மா சந்தியா, உன்னோட மடியில ஒரு குழந்தை கொஞ்சி விளையாடுறத நான் எப்ப பாக்குறது?